அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சேலத்திலே நமது எம்பி சண்முகம் ஐயாவை போல வைத்தியலிங்கம் ஐயா என்று மாபெரும் கேபி முறையினுடைய அத்தாரிட்டி ஆஃப் கேபி சிஸ்டம் இன் சேலம் அவருடைய மாணவர் அனைவரும் கேளுங்க. இங்கே ஐயா அவர்கள் பேச்சுலர் ஆஃப் ஹோமியோ சயின்சஸ் பிஹெச்எம்எஸ், இவருடைய 2 பெண்களும் பிஹெச்எம்எஸ். இதை தாண்டி ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி, இவர் ஒரு சன்மார்க்கி. பல இடங்களிலே சன்மார்க்க பணிகளை சங்கங்களோடு சேர்ந்து இலவச மருத்துவத்தை வள்ளலார் சார்பிலே செய்து வருகிறார்கள். அடுத்தபடியாக நமது வைத்திலிங்கம் ஐயா அவரிடம் கற்றுக்கொண்டு நான் சேலத்தில் சொற்பொழிவாற்றும் பொழுது அவர் சொன்ன செய்தி, கிருஷ்ணமூர்த்தியினுடைய 5 ஆங்கில ரீடர்களையும் நான் எனது குருநாதர் மூலம் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார்கள். அவர் எழுதிய 6வது ரீடர் தான் கேரளாவினுடைய சோதிடத்தை பல கோடி மடங்கு பெருக்கி அதை பிரசன்ன மார்க்கமாக கொடுத்து அதை வைத்து கொண்டு ஒரு சம்பவம் நடக்கின்ற நேரத்தை மணியை கணிக்கின்ற சோதிடம் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியினுடைய பிரசன்ன மார்க்கமே. அதில் வல்லமை பெற்ற ஐயா அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். 2 வார்த்தைகள் என்னை பற்றி சுருக்கமாக சொல்லி ஜாதகத்துக்குள்ளே நுழைகிறேன். நான் 1990ஆம் ஆண்டு என்னுடைய குருநாதர் ஐயா பேராசிரியர் வைத்தியலிங்கம் ஐயா அவர்களிடம் ஜோதிடம் கற்றேன். அவர் தான் எனக்கு கேபி ஜோதிடத்தை சொல்லிக் கொடுத்தார். அந்த அனுபவம் ரொம்ப சுவாரஸ்யமானது. அவரை சந்திப்பதற்கு போகும் பொழுது அவர் இருமிட்டு இருந்தார். எம்டி என்ற பட்டத்தையும் விநாயக மருத்துவக் கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியராக பணியாற்றி என்னுடைய 2 மகள்களும் ஹோமியோபதி மருத்துவத்துறையில் பட்டம் பெற்ற மருத்துவராக பயிற்சி செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். கடந்த 40 ஆண்டு காலமாக நான் இந்த துறையில் ஈடுபாடு எனக்கு இருக்கிறது. அதே மாதிரி ஐயாவுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க, சன்மார்க்கத்திலே நம்முடைய சங்கங்களிலே சேலத்திலே அருட்பெருஞ்சோதி சேவை மையம் என்று ஒரு சேவை மையம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சுமார் 150 முதல் 200 நோயாளிகளுக்கு இலவசமாக மருத்துவம் வழங்கி கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய ஐயா வள்ளலார் அவருடைய கருணையினால் இது ஏற்பட்டது, அவருடைய ஆட்கொணர்வினால் இது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சேலம் ராமகிருஷ்ணா மிஷன் மருத்துவமனையில் நான் ஹோமியோபதி விங்கில் கன்சல்டண்ட்டாக பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கிறேன் கடந்த 20 ஆண்டு காலமாக. இது என்னை பற்றிய சிறிய உரை. மேலும் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை போல மிக துல்லியமான ஜோதிடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதருக்கு தான் நான் என்னுடைய சிரம் தார்ந்த முதல்ல நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் என்னென்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா பேசும்போது சொன்னாங்க, ஸ்டார் லார்ட் இஸ் டிசைடிங், சப் லார்டு செஞ்சு முடிக்கிறாருன்னு. எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்தது என்னென்னா, ஸ்டார் லார்ட் இஸ் த மேட்டர், சப் லார்ட் இஸ் த டிசைடிங் ஃபேக்டர்னு சொன்னார். இதுதான் கேஎஸ்கே சொன்னது. ஸ்டார் லார்ட் இஸ் த மேட்டர், சப் லார்ட் இஸ் த டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் ஒரு நட்சத்திராதிபதி என்ன செய்வார் என்று சொல்லுகிறார். அதை செய்து முடிக்கின்ற தன்மை, செய்வாரா செய்ய மாட்டாரா என்கின்ற விளக்கத்தையும் துல்லியத்தையும் தருபவர் உபநட்சத்திராதிபதி என்பதில் உங்களுக்கும் மாற்று கருத்து இல்லை. இதில் ஒரு வார்த்தையை சொல்லுனேன், கொல்லந்தெருவில் ஊசி வைக்கிற கதையாக சான்றோர்கள் கற்றிருக்கின்ற இந்த அவையில் என்னுடைய கற்றறிவுக்கும் சிற்றறிவுக்கும் சின்ன விஷயங்களை மட்டுமே உங்களோட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். ஒரு பெண்ணுக்கு மிக முக்கியமான காலகட்டம் என்பது திருமண வாழ்க்கை. அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்காது என்பதை நான் உணர்கிறேன். இந்த பெண்ணுக்கு திருமணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் தெளிவாக ப்ரிடிக்டிவ் ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜியில் கேஎஸ்கே அற்புதமாக எழுதியிருக்கிறார். பாருங்கள், திருமணம்னா 7ஆம் பாவம் உங்களுக்கு தெரிஞ்சது, நான் அதை சொல்ல வேண்டியதே இல்லை. அடிப்படையில் ஒரு விஷயம் சொல்கிறாரு, 7ஆம் பாவத்தில் குரு அமர்ந்திருந்தாலோ, விருச்சிகத்தில் சந்திரன் இருந்தாலோ, லக்னாதிபதி 10ல் இருந்தாலோ, நல்ல கவனிங்க,
2ஆம் அதிபதியையும் 7ஆம் அதிபதியும் குரு பார்த்தால் இளமையில் திருமணம். ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜியில் எழுதியிருக்கிறாரு, படித்து பாருங்க. சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை ரூல்களும் அழகாக பொருந்துது. லக்னாதிபதி 10ல், 7ஆம் பாவத்தில் குரு, விருச்சிகத்தில் சந்திரன். இவர் 5ஆம் பார்வையாக 2ஆம் பாவாதிபதியும் 7ஆம் பாவாதிபதியும் சிறப்பு பார்வையாக பார்க்குறார். இந்த பெண்ணுக்கு இளமையில் திருமணம் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டது, நம்ம கையில் இல்லை. இதை கிருஷ்ணமூர்த்தி பற்றி தெளிவாக சொல்லியிருக்கு. ஒன்று. அடுத்தது பாருங்க, 7ஆம் பாவாதிபதி எங்காவது சனியாக வந்துவிட்டால் வயது முதிர்ந்தவருடன் தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு கேஎஸ்கே சொல்லியிருக்கிறார். 7ஆம் பாவாதிபதி சனி 14 வயசு பெண்ணுக்கு 27 வயசு பையனுக்கு எத்தனை வயது வித்தியாசம் பாருங்க. துல்லியமாக கிரகங்கள் நிர்ணயிக்கப்பட்டது தான் வாழ்க்கையில் நடைபெறுகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது பாருங்க, ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்றால் இந்த காலகட்டங்களில் எத்தனை அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. இன்றைய சூழ்நிலையில் இந்த பெண்ணுக்கு பாருங்க 2 திருமணம். 7ஆம் பாவாதிபதி எங்கே உட்கார்ந்துருக்காரு? யாரோட உட்கார்ந்துருக்கிறாரு? இரட்டை ராசியில் புதன் கூட சேர்ந்து உட்கார்ந்துட்டார். 2 திருமணம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. முதல் கணவர் இறந்து போயிட்டாரு, அடுத்த 2வது திருமணம் நடந்துச்சு. இது எல்லாமே கேபியில் மிக துல்லியமாக தெளிவாக சொல்லுது. சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக போவோம். 7ஆம் பாவத்தின் உபநட்சத்திராதிபதி யார்? அங்கேயே மறுபடியும் 2 திருமணங்கிறத உறுதியாக சொல்லிட்டாரா? சரி, இங்கே பாருங்க, 7ஆம் பாவத்தினுடைய நட்சத்திராதிபதி யார்? ராகு. இவர் என்ன சொல்கிறாரோ அதை இவர் நடத்துவாரா நடத்த மாட்டாராங்கிறத நம்ம மேட்டர் டிசைடிங் ஃபேக்டர்னு சொன்னோம். 7ஆம் பாவத்தினுடைய நட்சத்திராதிபதி ராகு இங்கே பாருங்க எங்கே இருக்கிறாரு? சந்திரனோட சேர்ந்து விருச்சிகத்தில் இருக்கிறார். இந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். அப்போ இந்த ராகு யாரா வேலை செய்கிறாரு? சந்திரனா வேலை செய்கிறார், செவ்வாயாகவும் வேலை செய்கிறார். அடிப்படையில் இந்த பெண்ணுடைய திருமண வாழ்க்கை சிறப்பில்லை. ஏன்? இங்கே பாருங்க, இந்த 7ஆம் பாவாதிபதி நமக்கு என்ன சொல்லியிருக்கார் ரூலு? 7ஆம் பாவாதிபதி எங்காவது 6-10 தொடர்பு கொண்டால் திருமண வாழ்க்கை சிறப்புறாது. எங்கே உட்கார்ந்துருக்கார் பாருங்க? 10ல் உட்கார்ந்துருக்கார். 11வது வீடு. ஆனால் 10ஆம் பாவத்தின் பலனை தான் தருவார் சனி, நம்ம கேபி படி. அப்போது 7ஆம் பாவத்தினுடைய அதிபதியே இங்கே போய் உட்கார்ந்துட்டார். திருமண வாழ்க்கை சிறப்பில்லை என்பதை உறுதியாக சொல்லுது. இதில் வேடிக்கை என்னன்னா, இந்த பெண்ணுடைய அப்பா மிகப்பெரிய ஜோதிடர், அவர் ட்ரெடிஷ்னல். ஆனால் அவர் இப்படி ஒரு திருமணத்தை அவங்க பொண்ணுக்கு செய்து வைத்திருக்கிறார். எந்த வகையில் நியாயம்? என்னுடைய வேண்டுகோளின்படி கேபி தெரிஞ்சிருந்தால் தவிர்த்திருக்க முடியும். ஆனால் விதியை வெல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது அவங்க வாழ்க்கையில். அடுத்தது பாருங்க, 5ஆம் பாவம் குழந்தை. 5ஆம் பாவத்தின் உபநட்சத்திராதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு? 8ல். குழந்தை மிகவும் தாமதம், மிகவும் தாமதம். சரி, இங்கே பாருங்க, 7ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவத்தின் உபநட்சத்திராதிபதி சூரியன், அவர் எங்கே உட்கார்ந்துருக்காரு? 10ல். 2வது திருமணமும் திருப்தி இல்லை. இப்போ இந்த அம்மா தனியாக இருக்கிறாங்க, 2 கணவரும் கூட இல்லை. முதல் கணவர் இறந்து போயிட்டார், 2வது கணவர் மென்டலாகி எங்கே இருக்கிறானே தெரியல. இது ஒரு ஜாதகத்தை பளிச்சுன்னு தெளிவாக தெரியுது. உங்களுக்கு இதுக்கு மேலே இந்த ஜாதகத்தை பற்றி விளக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு செய்தியை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். எங்கள் குருநாதரை போய் பார்க்கும்போது அவர் இருமிட்டு இருந்தார்னு சொன்னேன். நான் மருத்துவங்கிறனால அவருக்கு போய் மருந்து கொடுத்தேன். கொடுத்த உடனே என்றைக்கு என்னை பார்த்தவரோ அன்றிலிருந்து இறக்கும் தருவாய் வரை என்னை பார்த்தா எந்திரிச்சு ஐயா டாக்டர் ஐயா வாங்க அப்படிம்பார். அவ்வளவு மிகவும் மரியாதை மிக்க ஒரு மனிதர். அவர் வந்து எம்ஏ எம்எட் படித்த தமிழ் புலவர். கண்டர் காலேஜ் வேலூரில் தமிழ் பேராசிரியராக இருந்தவர். அவர்கிட்ட இறைவன் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அவர்கிட்ட போய் கேட்கும்போது நான் சொன்னேன், ஐயா எனக்கு ஜோதிட கலை வருமானு பார்த்து சொல்லுங்கள், அப்புறம் தான் நான் உங்ககிட்ட படிப்பேன்னு. அவர் சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. செகண்ட் ரீடர் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜியில்
9வது பக்கத்தில் 2வது பேராகிராஃபில் சொல்லியிருக்கிறார். செகண்ட் கஸ்பல் சப்லாட் இஃப் இட் இஸ் மெர்குரி, சேட்டன், ஜூபிட்டர், எனிவே கனெக்ஷன் 12th, he is a astrologer. If it is Mercury placed on 12th, he is writing lot of books ன்னு சொல்லியிருக்கிறார். என்னுடைய ஜாதகத்தில் 2ஆம் பாவத்தின் உபநட்சத்திராதிபதி புதன் 12ல். ஜோதிடமும் மருத்துவம்னு ஒரு சின்ன புத்தகத்தை நான் எழுதினேன். எங்கள் ஐயா வெளியிட்டார், என்னுடைய குருநாதர் வெளியிட்டார். அப்படியே நடந்தது. இது என்னுடைய அனுபவமாக பகிர்ந்து கொண்டு இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை நல்கிய நம்முடைய கோவை மாவட்டத்தினுடைய சங்கத்தினுடைய தலைவரும் நிறுவனருமான ஐயா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய கருத்தை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் சிரமத்தால் நன்றியினை கூறி நன்றி பெறுகிறேன். வணக்கம். நன்றி. ஐயா சொல்லுங்க ஐயா கேள்வி கேட்குறாரு. ஃபோன் நம்ம சன்மார்க்கத்தின் மூலமாக நான் செய்வதற்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டாங்கன்னா எனக்கு ₹1 கூட ஃபீஸ் கொடுக்க வேண்டாம், என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அவங்களுடைய தொந்தரவுகளை கேட்டு என்னுடைய மருத்துவமனையில் நான் கம்ப்ளீட்டாக அனலைசிஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மருந்தை சொல்லுகிறேன். அவங்க சாப்பிட்டு குணப்படுத்திக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா சேலம். என்னுடைய பெயர் டாக்டர் ஆர் விஜயலிங்கம். என்னுடைய மொபைல் நம்பர் 9750444222. என்னுடைய கல்வி தகுதி BHMS MD, முழுக்க ஹோமியோபதி. நான் ஒரு 40 ஆண்டு காலமாக நிறைய நோயாளிகளை, குணப்படுத்த முடியாத நோயாளிகளை என்னால் முடிந்த உதவி செய்து இறைவன் அருளால் குணமாக இருக்கிறாங்க. நான் செய்யலை, இறைவன் வழிகாட்டுறாரு, என்னை வந்து சந்திக்கிறாங்க. நாம் இறைவன் என்ன புத்தியில் கொடுத்துருக்காரோ அதை மருந்தாக கொடுக்குறோம். முழுமையாக குணமடைஞ்சிருக்காங்க. மிக்க நன்றி. இந்த வாய்ப்பினை நல்கிய அனைத்து நல்வள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது நாம் உணவு இடைவேளைக்காக இப்போ நாம் நிறுத்துகிறோம். ஷார்ட் போட்டு வந்து மதியானம் நம்ம ஜோதிட ஆய்வு தொடரும். மதியானத்துக்கு மேலே என்ன முக்கிய தகவல்கள் அப்படின்னா, இப்போ வந்து சூலூர் அப்படிங்கிற இடத்துலிருந்து உலக மகளிர் சோதிட பேரவையிலிருந்து நமது பெண்மணிகள் தங்களுடைய ஆய்வை முன்வைக்கிறாங்க. அதுக்கு பின்னாலே அகத்தியர் சோதிட அமைப்பு, வாருங்கள் வளர்வோம் சோதிட அமைப்பு, கருவூரார் சோதிட அமைப்பு ஆகிய அமைப்புகளை எல்லாம் தங்களுடைய ஆய்வுகளை முன்வைக்க இருக்கிறார்கள். மிக மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், நீங்கள் சோதிடத்திலே என்ன சொல்ல நினைக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு சோதிட டயக்ராம் வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுலாம். ஏன்னா இனி கேபி கிடையாது. டயக்ராம் இல்லாமல் கேபி சொல்ல முடியாது. அடுத்த செய்தி என்னென்னா, நீங்கள் சொல்லக்கூடிய சாதகம் நிரூபணம் செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு நடுவர் நினச்சி 2 சோதிட தொடர்பிலிருந்து விலகி இருக்கின்ற ஒருவர் சோதிட எக்ஸ்பர்ட், இன்னொருவரும் சோதிடம் தெரிந்தவர் தான். 2 பேர் நடுவராக இருக்க போகிறாங்க. சிறந்த 3 non-KP சோதிடர்கள் ஒவ்வொருவருக்கும் 3,000 ரூபாய் பரிசாக 3 பேருக்கு அளிக்க இருக்கிறோம். ஆகவே அதையே நல்லா ஆய்வு பண்ணி ரொம்ப எளிமையாக சுருங்க சொல்லி விளக்க வைக்கக்கூடியதில் கெட்டிக்காராக இருக்கணும். ஜாதகம் தேவைப்பட்டால் போடலாம், இல்லைன்னா கருத்தை சொல்லலாம். மிக முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா, சோதிட சட்டங்களை திருப்பி சொல்ல வேண்டியது இல்லை. நான் கரூரில் போகிற ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லிட்டு இருக்கிறேன், உலகம் முழுவதும் சோதிட சட்டங்கள் 99% ஒரே மாதிரியாகத்தான் இருக்குதுன்னு KS கிருஷ்ணமூர்த்தி உலக சோதிடங்களை எல்லாம் கம்பேர் பண்ணி தன்னுடைய ஆய்வில் சொல்லிடுறார். சோதிட சட்டங்களை நாம் எங்கே வெளியெடுத்துக்கலாம்னா, நாம் சொல்லக்கூடிய சோதிடத்துக்கு தேவையான சட்டத்தை எடுத்து பொருத்தி சொல்லலாம். ஆகவே ஒவ்வொரு ஆய்வாளர்களும் இதை புரிந்து கொண்டு செய்யலாம். அடுத்தபடியாக நமது மருத்துவர் ஐயா விஜயலிங்கம் அவர்களுக்கு டாக்டர் பிரதீப் குமார் அவர்கள், தம்பி பிரதீப், பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவிப்பார்கள். சன்மார்க்க உலகிலே பணியாற்றுகின்ற நமது மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வானதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த நாட்காட்டியும் புத்தகம் 2ஐயும் அவருடைய சன்மார்க்க பணியிலே பெரிதும் மகிழ்வுற்ற வானதி அவர்
பலத்த கைதட்டலை கொடுக்கலாம். இந்த இடத்திற்கு மிகவும் பொருத்தமான மனிதர். நாட்காட்டி புத்தகத்தையுமே வானதியே கொடுத்துடலாம். இவருடைய சன்மார்க்க பணி ஓங்கி பல்வேறு உயிர்களை காக்கின்ற பணியை வள்ளல் பெருமானுடைய அருளும் அருட்பெரும் பலத்த கைதட்டலை கொடுக்கலாம். இந்த இடத்திற்கு மிகவும் பொருத்தமான மனிதர். நாட்காட்டி புத்தகத்தையுமே வானதியே கொடுத்துடலாம். இவருடைய சன்மார்க்க பணி ஓங்கி பல்வேறு உயிர்களை காக்கின்ற பணியை வள்ளல் பெருமானுடைய அருள் எல்லோருக்கும் வணக்கம். முனைவர் காசோ ராதாகிருஷ்ணன் ஜோதிட ஆராய்ச்சி மையர் கேபி முறை அனைவருக்கும் 30/3/2025 தெலுங்கு வருட பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடர்கள், சன்மார்க்கிகள், இலக்கியவாதிகள், பொதுமக்கள் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த மாபெரும் 3வது கருத்தரங்கம் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கேபி முறை ஜோதிடம் அதிசயங்கள் கொண்டு வருகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கொஞ்சம் உவப்பால் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், தந்தை மகட்காற்றும் நன்றி அவையில் முந்தியிருப்பச் செயல், மகவு பெற்றதற்காற்றும் கடன் இவன் பெற்றார் என் நோற்றார் என குழல். அனைவருக்கும் வணக்கம். முற்பகலில் தெரிவித்தபடி இந்த கோவை மத்திய இடத்தில் சூரிய உதயம் ஆகிற மணி நிமிட நொடி, சூரிய உச்சம் ஆகிற மணி நிமிட நொடி, சூரியம் மறைகிற மணி நிமிட நொடி, சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 30-31 அதாவது வருட நிறைவு வரைக்குமே அந்த 365 நாளைக்குமே இந்த அட்டவணையில் இருக்குதுங்க. இதனுடைய நகல் அனைவருக்கும் தெரிவித்தபடி இலவசமாக வழங்கப்படும். ஒரு பலத்த காசோ ராதாகிருஷ்ணன் ஐயா கேபி முறை அவர்களுக்கும் என் தலை சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு நான் ஒரு பொதுவான கருத்தை சொல்ல வந்திருக்கேன். அதாவது குருவோட தன் வீட்டுக்கு 12 இருந்தால் என்ன பலன் தருவார், அந்த பலனை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பொதுவான கருத்தை என்னுடைய கருத்தாகவும் இந்த கருத்தை நான் இந்த மேடையில் தெரிவிச்சுக்கிறேன். அப்போது குரு தன் வீட்டிற்கு 12 இருக்கும் பொழுது எதையும் 2ஆக தருகிறார். அதாவது முன் அனுபவத்தை கடந்து பின் அனுபவத்திலேயே அவர் நல்லது செய்கிறார். அப்போ அந்த குரு வீட்டுக்கு 12ன்னு சொல்கிறப்போ, தன் வீட்டிற்கு 12ன்னு சொல்கிறப்போ எந்த வீட்டில் இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன ராசியாக இருந்தால் கும்பராசியிலும், தனுசு ராசியாக இருந்தால் விருச்சிக ராசியிலும்,
12ஆம் வீட்டில் இருப்பார். அப்போது இந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுகிறார், ஆணாக இருந்தால் என்ன செய்கிறார், பெண்ணாக இருந்தால் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத ஒரு பொதுவான கருத்தை நான் சொல்கிறேன். இங்கே இருக்கும் ஜோதிட ஆசான்களும் ஜோதிட வல்லுநர்களும் அதில் இருக்கும் தவறை பொறுத்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல கருத்து இருக்கிறத ஏற்றுக்குங்க. அப்போது இந்த குரு தன் வீட்டிற்கு 12இல் இருக்கும் பொழுது பெண்களாக இருந்தால் ஞானத்தை கொடுக்கிறார், படிப்பை கொடுக்கிறார். அதே போல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைங்கிறதுல 2 வாழ்க்கையை கொடுத்துட்றார். இல்லைன்னா இல்லற வாழ்க்கையில் இருக்கிற சுகத்தை கெடுக்கிறார். ஆண்களாக இருந்தால் தன் அனுபவ ரீதியாக ஒரு 40-42 வயசுக்கு மேலே இருந்து தான் முன்னேற்றத்தை தரார். அது வரைக்கும் அனுபவத்தை தான் கொடுக்கிறார், முன்னேற்றத்தை தரதில்லை. அதாவது தன் வீட்டிற்கு, தனுசு வீட்டிற்கு விருச்சிகத்தில் இருந்தாலும் சரி, மீன வீட்டிற்கு கும்பத்தில் இருந்தாலும் சரி, அவர் செய்யும் செயல் பின் வாழ்க்கையில் முன்னேற்றம். அதாவது ஒரு 36-37 வயசுல இருந்து தான் முன்னேற்றத்தை தீர்மானிக்கிறார். இந்த 35 வருடங்கள் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தன் முயற்சியால் முன்னுக்கு வருகிறார் அப்படிங்கிற கருத்தை இந்த மேடையில் பதிவு பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு ராதாகிருஷ்ணன் ஐயாவிற்கும் இங்கே இருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்களுக்கும் ஆசான்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க ஜோதிடர் ஒற்றுமை, வாழ்க வளமுடன். குருவின் திரு மயில்சாமி சண்முகம் போத்தனூர் அவர்களை மேடைக்கு வருமாறு, சன்மார்க்கி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வள்ளலாரினுடைய திருப்பாதங்களை தொட்டு அவர் மிகப்பெரிய வள்ளல் பணியை செய்து கொண்டிருக்கின்றார். ஆகையால் அவரை இப்பொழுது சிறப்பு செய்கின்றார். கதிர்வேல் அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்கின்றார். அவருக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வதோடு நாட்காட்டியும் நூலும் நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. நாட்காட்டியினை வழங்குபவர் திரு நா. கணேசன் ஐயா அவர்கள், நிறுவனர் கவையன்புத்தூர் தமிழ்ச்சங்கம். அவரோடு இணைகிற திரு காசோ ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சிறப்பினை ஏற்றுக்கொண்டமைக்கும் ஓரிரு நிமிடங்கள் உங்களோடு. திருச்சிற்றம்பலம். வணக்கம். இன்று 3ஆம் ஆண்டு ஜோதிட ஆராய்ச்சி மாநில மாநாடு மற்றும் மாபெரும் ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள சான்றோர்கள், ஆன்றோர்கள் மற்றும் சன்மார்க்க நெறியில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும், ஆசான்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, வள்ளலார் பெருமான் சன்மார்க்க சங்கத்திற்கு அன்பும் அடக்கமும் உரிய அனைவரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பது 3வது மாநாடு என்பது நமக்கு குருவுக்கு உகந்த, குருவின் நம்பராகவும் மற்றும் குருவுக்கே குருவாக உயர்ந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் பாதம் சரணாகதி அடைந்து, வள்ளலார் பெருமான் பாதம் சரணாகதி அடைந்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். அதில் கரைகண்டவர்கள் இன்று வரை யாரும் இல்லை. ஜோதிடம் என்பது பெரிய முத்தும். சாகும் வரை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாட்களும் நமக்கு இந்த பிரபஞ்சம் வழிகாட்டி கொண்டே இருக்கும். ஒரு மனித வாழ்க்கையில் முக்கியமானது நல்வினை, தீவினை. அதாவது ஜோதிடம், அறிவியல், ஆன்மீகம் கலந்த அற்புதமான 3வது மாநாட்டில் எனக்கு வாய்ப்பு தந்த கோவை மாவட்ட சன்மார்க்க சங்கத்தின் ஆராய்ச்சியாளர்கள் அனைவருக்கும், ஐயா முனைவர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் வணக்கங்களை கூறிக்கொண்டு, வள்ளலார் பெருமான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார். அப்பேற்பட்ட அன்பான இடத்தில் அழைத்து பேச வாய்ப்பளித்ததற்கு மீண்டும் ஒரு முறை அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு, நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து டாக்டர் பி. ராஜாத்தி, MA அஸ்ட்ரோ PhD பேசுகின்றேன். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய பொக்கிஷம். 7 தலைமுறையில் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே ஒவ்வொருவரும் இந்த ஜோதிடத்துறையில் பயணிக்க முடியும். முன்னோர்கள் செய்த புண்ணியமும், இன்னும் வரும் அவர்களின் தாய் செய்த புண்ணியமும், தகப்பன் செய்த புண்ணியமும் அனைத்தும் இருந்தால் மட்டுமே நாம் ஜோதிடத்துறையில் உள்வாங்க முடியும். அப்பேற்பட்ட அற்புதமான துறை ஜோதிடத்துறை. ஜோதிடத்திற்கும்
பிரபஞ்சத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. என்னவென்றால் அண்டத்தில் உள்ளதுதான் நம் பிண்டத்தில் உள்ளது. அண்டத்தை பாதுகாத்து கொண்டிருப்பவர் குரு பகவான், நம் பிண்டத்தை பாதுகாத்து கொண்டிருப்பவர் சனி பகவான். நீர், நிலம், வான், வழி, அனல், நீர், காற்று, இதுதான் பிரபஞ்ச தத்துவத்தின் ரகசியம். அனைவரும் கோடீஸ்வரரே என கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த 3ஆம் ஆண்டு ஜோதிட ஆராய்ச்சி மாநில மாநாட்டு நிறுவனர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு, காலதாமதம் கருதி ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி நேரடி ஒளிபரப்பை பண்ணி கொண்டிருக்கும் ரவி ஐயா அவர்களுக்கும், எடுத்து மக்களிடையே சிறப்பாக போய்கொண்டிருக்கும் வழிநடத்துவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நாமக்கல் மாவட்டத்திலிருந்து டாக்டர் ராஜாத்தி அவர்கள் MA அஸ்ட்ரோ PhD பேசுகின்றேன். தொடர்புக்கு 9790640171. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, அனைவருக்கும் நற்பவி உண்டாகட்டும். ஃபோன் நம்பர் படி சொல்கிறேங்க. தமிழ் டாக்டர் ராஜாத்தி MA அஸ்ட்ரோ PhD, செல் நம்பர் 97 90 640 171. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக் பாபு, வேதிக் அஸ்ட்ராலஜர், கோயம்புத்தூர், ஒண்டிப்புதூர். ஃபோன் நம்பர் வந்து 8610481643. நோட் பண்ணிட்டீங்களா? தமிழில் சொல்லிட்டேன், இங்கிலீஷ்லேயும் ஒரு தடவை சொல்லிடுறேன். 8164381643. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. சரி, இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். 5 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 நிமிஷத்தில் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நம்ம தனுசுல இருந்து விருச்சிகம் வரைக்கும் கிரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து அப்படியே நேர கணக்கீடுகள் வச்சுக்கோங்க. அதாவது 24 மணி நேரம். ஸோ ஒவ்வொரு கட்டத்துக்கும் 2 மணி நேரம் வச்சுக்கிட்டிங்கன்னா 24 மணி நேரம் கணக்காயிடும். ஸோ தனுசுனா காலையில் 4 to 6 பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த நேரத்தில் நாம் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம், ஆத்மா காரகன் அப்படிங்கிறத சொல்லும்போது நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அது நம்ம ஆத்மாவை வலுப்படுத்தும். இது நம்பர் 1. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருமே வந்து ஜிம்முக்கு எக்ஸசைஸுக்கு போவாங்க. அப்போ அங்கே நம்ம என்ன போய் தூக்குறோம், இரும்பு தூக்குறோம். அப்போ இல்லைங்களா, இல்லாட்டி நம்ம வாக்கிங் போகிறோம், ஜாக்கிங் போகிறோம். ஸோ எப்படி இருந்தாலும் காலை வந்து நம்ம வந்துட்டு வலுப்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்கள்ல இருந்தால் செய்கிறோம். ஸோ பாதத்துல இருந்து தான் தலைக்கு வந்துட்டு நம்ம எல்லா இடத்துக்கும் வந்துட்டு நர்வல் சிஸ்டம் வந்து அப்படியே ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங், ஜாக்கிங், இல்லாட்டி நீங்கள் ஜிம்முக்கு எப்படி வேணாலும் போய்க்கோங்க. நன்றி, வணக்கம். கோள்கள் சுழலும் அதே சபையில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல பேசுகிறேங்க, அதனால் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. சின்ன பயம்தான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சபையில் அமர்ந்துள்ள அனைவரும் ஜோதிட குருமார்களுக்கும் வணக்கம். தலைமை பொறுப்பில் அமர்ந்துள்ள ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் கோவை ஜெயந்தியின் முதல் வணக்கம். இங்கே நான் பார்க்க போகிறது வந்து ஒரு ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் எந்த நிலையில் இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை வழங்குவார் என்பதை பற்றி சிறிய சூட்சும விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சூரியன் ஆத்மகாரகன் என்று அழைக்கிறோம். பகலில் ஒரு நாள் பிறந்திருந்தால் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பிறந்தவர்களுக்கு ஆத்மகாரகனாக சூரியன் வருவார். அதாவது தந்தை வழி. அம்மா வந்து சந்திரனை எடுத்துக்கிறோம். இதுவே இரவில் பிறந்தவர்களுக்கு மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 வரை பிறந்தவர்களுக்கு சனி பகவான் தந்தை ஆகிறார். அம்மாவாக சுக்கிரன் பகவான் ஆகிறார். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் வளர்ப்பிறையில் பிறந்துள்ளாரா, தேய்ப்பிறையில் பிறந்துள்ளாரா என்பதை அறிய சூரியனிலிருந்து 2, 3, 4, 5, 6 ராசிகளில் சந்திரன் நின்றால் வளர்ப்பிறை எனவும், சூரியனிலிருந்து 8, 9, 10, 11, 12 ராசியில் சந்திரன் நின்றால் தேய்ப்பிறை எனவும் ஈஸியாக பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக பார்க்குற ஒரு மெத்தடுங்க. இவ்வளோதான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது. இனிமேல் ஏதோ தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நன்றிகள், வணக்கம். ஜெயந்திங்க, நான் RJ ஜோதிடம்னு வச்சுருக்கேன். என்னுடைய செல் நம்பர் 8754119013. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. ராஜாத்தி அவர்களுக்கு திருமதி ராஜாமணி கணேசன் அவர்கள் நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். இப்பொழுது திருமதி ராஜாத்தி அவர்களுக்கு திருமதி ராஜாமணி அவர்கள் நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்தார்கள். அடுத்தது கதிர்வேல் அவர்கள் நாட்காட்டியை வழங்கி சிறப்பு செய்கின்றார்கள். நன்றி. ஒரு சின்ன வேண்டுகோள், என் பொண்ணு 2 பேர் வந்திருக்காங்க, கூட வரட்டுங்க. சரி, ஆமாம், நில்லம்மா. ராஜாமணி பெருமை அடைவதோடு நாளைக்கு நீங்களும் இதே போல விருதுகள் வாங்கணும், பாராட்டுக்களை வாங்கணும்.
செய்வீர்களா? கண்டிப்பாக. அடுத்த கேபி முறையினுடைய வாரிசுகளாக இவர்கள் வருவார்கள். வாழ்த்துக்கள், நல்லா செய்யுங்க. நன்றி. அடுத்தபடியாக சண்முகாதேவி அவர்களை நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு அன்போடு அழைக்கிறோம். சண்முகாதேவி, சரி. அடுத்து நாட்காட்டி அடுத்தபடியாக கார்த்திக் பாபு அவர் இங்கே சிறப்பு செய்வார்கள். வாங்க, அப்படியே மையப்பகுதிக்கு வந்துடுங்க ஐயா, கொஞ்சம் மையப்பகுதி. சிவலிங்கம் ஐயா அவர்கள் நாட்காட்டியை வழங்கி சிறப்பு செய்வார்கள். இந்தாங்க ஐயா, கொடுங்க. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. இப்பொழுது நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். அவர்களுக்கு ஜோதிட செம்மல் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாட்காட்டியை வழங்கி சிறப்பு செய்கின்றார்கள். கையை பிடிங்க, அவ்வளவுதான். நன்றி. சிறப்பு திரு ரவீஷ் ஜெயக்குமார் அவர்கள் தலைமையேற்க அன்னை திரு வடிவேல் வட்டாட்சியர் ஓய்வு அவர்களும் திரு சுரேஷ் சர்மா